ஜிஎஸ்டி வரி விதிப்பு விவகாரத்தில் நாடகமாடும் அவசியம் பிரதமர் மோடிக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கோ இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரியால் 144 வந்தே பாரத் ரயில்கள், 20 விமான நிலையங்கள் என இந்தியா வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறிய அவர், ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் கையில் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் மோசமாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி குறை கூறியிருக்கிறார். சென்னை தரமணியில் நடைபெற்ற கல்வித்துறை தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர், தாம் நடத்திய மாநாட்டில் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கக்கூடாது என அமைச்சர்களால் மிரட்டப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அருகே சிறுசேரியில் 574 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்ட யுக்யூனிக்ஸ் என்ற அதிநவீன தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் அவர், டேட்டா என்பது புதிய எண்ணெய் என்றும் அதனை சுத்திகரிக்கும் நிலையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் அவர், தமிழ்நாட்டு மண் யாருக்கும் தலை குனியாது எனும் வரலாற்றை வேலுநாச்சியார் வரலாறு உறக்க சொல்லும் என்றார். தமிழ்நாட்டில் 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தவில்லை என்றார். திமுக அரசு செய்த 2G ஊழலால் தமிழகம் இந்திய அளவில் தலைகுனியும் நிலை ஏற்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய EPS, மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைகளில் ஊசி போட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு நடுக்கம் வந்ததை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் முறையாக சிகிச்சை வழங்குவதில்லை என கடுமையாக விமர்சனம் செய்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து 100 கிலோ நெல்லுக்கு 275 ரூபாய் அதிகாரிகள் திருடிக் கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் நடைபயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனைக்காக நெல் கொண்டு சென்றால் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் வரை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக சாடினார். வாக்கு திருட்டு என்று தேர்தல் ஆணையத்திடம் எந்த புகாரையும் கொடுக்காமல் மத்திய அரசு மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி பேசி வருவதாக பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியின் பாப்புலாரிட்டிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற விரக்தியில் தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் பற்றி தவறான தகவலை ராகுல் காந்தி பரப்புவதாக கூறினார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இன்று திருவாரூர் மற்றும் நாகையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாகை புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பில் காலை 11 மணிக்கும், திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகே தெற்கு வீதியில் பிற்பகல் 3 மணிக்கும் பொதுமக்கள் மத்தியில் விஜய் உரையாற்ற உள்ளார். வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த தாவேக தலைவர் விஜய் திருவள்ளூருக்கு பதிலாக அதே தேதியில் சேலம் மற்றும் நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியில் சேலம், நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பிரச்சார திட்டம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பிற்கு வரும் தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய 12 வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். விஜய் வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் கட்டடங்கள், சுவர்கள், மின்கம்பங்கள் உள்ளிட்ட உயரமான இடங்களில் ஏறக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தாவேக தலைவர் விஜய்க்கு என்ன பலம் இருக்கிறது என்பது தெரிய வரும் என CPM மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஒரு வெற்றிகரமான நடிகரை பார்க்க கூட்டம் கூடும் என்பது இயல்பான ஒன்று என்ற அவர், விஜயகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் கட்சி ஆரம்பித்த போதும் அவர்களுக்கும் அதிகமான கூட்டம் கூடியதாக தெரிவித்திருக்கிறார்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பீகாரில் உள்ள 6.5 லட்சம் வாக்காளர்களை தமிழக வாக்காளர்களாக மாற்றி தமிழகத்தை தனதாக்கிக் கொள்ள அனைத்து விதமான தில்லுமுல்லு வேலைகளையும் பிரதமர் மோடி திட்டமிட்டு செய்து வருவதாக எம்எல்ஏ வேல்முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் பாஜக காலூன்ற விடாமல் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அவர் கூறினார். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் சென்னையில் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் திருமாவளவன், காதர் மொய்தீன், ஜவாகிருல்லா, திருமுருகன் காந்தி, நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், கருணாஸ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 3ஆம் கட்டமாக கிருஷ்ணகிரியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தேமுதிக தலைமை அறிவித்திருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் 3வது கட்டமாக கிருஷ்ணகிரியில் தொடங்கி கோவை வடக்கு வரை பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் இருந்து 182 பேருடன் தாய்லாந்து சென்று கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலால் விமானம் அவசரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் சந்தேகப்படும்படியான எந்த பொருளும் இல்லாததால் இது வழக்கமான புரளி என்று கூறப்படுகிறது. சென்னையில் நள்ளிரவு பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. எழும்பூர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கீழ்வேலூர், காக்கரணி, திருமருகல், புத்தூர் மற்றும் தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு கொல்லம்பாளையத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் கட்டபொம்மன் வீதியில் உள்ள வீடுகளுக்குள் கழிவு நீரோடு மழைநீர் புகுந்ததால் பாத்திரம் மூலம் தண்ணீரை வாரி இறைத்து வெளியேற்றும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத 474 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியது. நாடு முழுவதும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பட்டியலில் இருந்து கடந்த 2 மாதங்களில் மட்டும் 808 அரசியல் கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் அசாம் ரைபிள்ஸ் படை வீரர்கள் சென்ற ராணுவ வாகனத்தின் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இம்பால் மாவட்டத்தில் இருந்து பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது நம்போல் சபா லேக்கே எனும் இடத்தில் சிலர் வாகனத்தை வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டனர். இன்று குஜராத் செல்லும் பிரதமர் மோடி அங்கு 34,200 கோடி ரூபாய் மதிப்புடைய பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதன்படி கடல்சார் LNG உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், நெடுஞ்சாலைகள், சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த முடிவு செய்திருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு தரப்பினரும் தற்போது முறையான 6வது சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மோதலை விரைவில் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து உலக நாடுகள் இந்தியாவிடம் பாடம் கற்க வேண்டும் என விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நமது நோக்கம் பயங்கரவாதத்திற்கு எதிரானது என்பதால் ஆபரேஷன் சிந்தூரின் போது அவர்களை தாக்கியதாகவும், நமது நோக்கம் நிறைவேறிய பிறகு தாக்குதலை ஏன் நிறுத்தக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானுக்கு எதிரான வெளியுறவு கொள்கையை இந்தியா கைவிட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடா வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு தான் முன்பு சென்றபோது சொந்த வீட்டில் இருந்தது போல உணர்ந்ததால் அண்டை நாட்டுடன் நட்புறவில் ஈடுபடுவதையே இந்தியா விரும்ப வேண்டும் எனவும் சாம் பிட்ரோடா கூறினார். சென்னை பெருநகருக்கான ஒருங்கிணைந்த QR பயண சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை வரும் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் கேப் ஆட்டோக்களை ஒரே QR பயண சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் செயல்படக்கூடிய சென்னை 1 மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.
முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்புடைய டெண்டர் முறைகேடு வழக்கில் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை கோவை மாநகராட்சி பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு என SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. நியோமேக்ஸ் நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டது குறித்து அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் புகார் அளிப்பவர்களுக்கு மட்டுமே இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நியோமேக்ஸ் மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கொலை முயற்சி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை திண்டுக்கல் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து அவரை அக்டோபர் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மதுரை மத்திய சிறையில் வரிச்சியூர் செல்வம் அடைக்கப்பட்டார். நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் உள்ளிட்ட 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். கவின் கொலை வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் 58 நாட்களுக்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை இருகூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் 1.5 வயது ஆண் குழந்தையின் சடலத்தை வீசிய வழக்கில் 3 தம்பதியை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மரிய லூயிஸ் ராதாமணி தம்பதிக்கு 23 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் மகாராஷ்டிராவில் இருந்து ஆண் குழந்தையை வாங்கி வந்ததாகவும் குழந்தை திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்ததால் தண்டவாளத்தில் வீசியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். வாக்கு திருட்டு குறித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு மின்சாரம் திருடி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அரங்கேறி இருக்கிறது. வாக்கு திருட்டு குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று உரையாற்றினார். சென்னை நந்தம்பாக்கத்தில் விதிகளை மீறி சென்ற காரை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து பெண் காவலர் மீது கார் உரிமையாளர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த இளைஞர் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவலர் புகார் அளித்தும் நந்தம்பாக்கம் காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சென்னையில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சூளைமேடு பகுதியில் ஆய்வு செய்த போலீசார் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை இளைஞர்கள் விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சாலையோர பள்ளத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மல்லாபுரம் கிராமத்தின் வழியாக பாப்பாத்தி மூளை என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தது குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியதால் அரக்கோணம் நகராட்சி அவசர நகர்மன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுவரை நடைபெற்ற 17 முகாம்களுக்கு 17 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தீர்மானம் முன்வைக்கப்பட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கடைக்குள் புகுந்த இளைஞர்கள் அறிவாளை காட்டி மிரட்டி இளம்பெண் கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. மணலூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா வாழவளான் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடைக்கு பொருட்களை வாங்குவதைப் போல் சென்ற இளைஞர்கள் தாலி செயினை பறித்து சென்றனர். நெல்லை மாவட்டம் வெள்ளாளன் குளத்தில் கிணற்றை ஆழப்படுத்தும் பணியின் போது 3 தொழிலாளர்கள் தவறி கிணற்றுக்குள் விழுந்ததில் படுகாயமடைந்தனர். செல்லப்பா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றை ஆழப்படுத்தும் பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள லிப்டில் திடீரென கயிறு அறுந்து கீழே விழுந்ததில் 3 தொழிலாளிகள் தவறி கிணற்றுக்குள் விழுந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கணவனை கொலை செய்த மனைவி கள்ளக்காதலனோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுசோழன்பட்டியில் பாலு என்பவரோடு தகாத உறவு வைத்திருந்த விஜயாவை அவரது கணவர் குமார் கண்டித்திருக்கிறார். இதனால் குமாருக்கு முருங்கை சூப்பில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கள்ளக்காதலனோடு சேர்ந்து கழுத்தை நெரித்து மனைவி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே விளைநிலங்களில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. பொட்டிபுரம் பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்கள் தற்போது தங்கு தடையின்றி மாஃபியாக்களால் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
சென்னை அடுத்த திருவேற்காடு நூம்பல் சாலையில் தேங்கிய மழைநீரை ஆர்டிஓவால் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ள வாகனத்தை பயன்படுத்தி அப்புறப்படுத்திய சம்பவம் பேசுபொருளாக இருக்கிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் விளக்கம் கேட்டபோது தண்ணீரை எடுக்க வேண்டுமா வேண்டாமா என அலட்சியமாக பதிலளித்தது அதிருப்தியடைய செய்திருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தின் பூண்டி மற்றும் கோட்டாவில் உள்ள கிராமங்களை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது கிராம மக்களோடு கலந்துரையாடிய அவர் குறைகளையும் கேட்டறிந்தார். பஞ்சாபில் கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்பு சுமார் 14,000 கோடி ரூபாய் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது மத்திய அரசு அறிவித்துள்ள 1,600 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கர்நாடகாவில் திங்கட்கிழமை முதல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பொருளாதார மற்றும் சமூக ரீதியிலான இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகாரின் பாட்னாவில் மழைநீர் நிரம்பி காணப்படும் சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளத்தை சுற்றிலும் தடுப்புகள் அமைக்காத நிலையில் உயிர் பலி ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் பாலிவுட் நடிகை திசா பதானி வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கில் தொடர்புடைய 5வது நபரை போலீசார் சுட்டு பிடித்தனர். சில தினங்களுக்கு முன்பாக துப்பாக்கி சூடு நடத்திய இருவரை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற போலீசார் மேலும் 2 சிறார்களை கைது செய்த நிலையில் தற்போது 5வது நபரை சுட்டு பிடித்தனர். இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படைக்கு சொந்தமான துருவ் ஹெலிகாப்டர்கள் தொடர்ச்சியாக விபத்தில் சிக்கியதற்கு பொறுப்பேற்க அதன் தயாரிப்பு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் மறுப்பு தெரிவித்துள்ளது. தயாரிப்பு குறைபாடு காரணமாக விபத்தில் சிக்கவில்லை என்றும் பராமரிப்பு அல்லது செயல்பாட்டின் அடிப்படையில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட RSS மாணவர் அமைப்பான ABVP-யின் வேட்பாளர் ஆரியன் மான் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் ABVP மாணவர் அமைப்பு தலைவர், செயலாளர் மற்றும் இணை செயலாளர் என 3 பதவிகளை வென்றது. துணைத் தலைவர் பதவியை மட்டும் காங்கிரஸ் மாணவர் அமைப்பான NSUI கைப்பற்றியது. குஜராத் மாநிலம் வதோதராவில் 6 பானிபூரிக்கு பதிலாக 4 மட்டுமே கொடுத்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்ணால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையோர கடையில் 20 ரூபாய் கொடுத்து பானிபூரி சாப்பிட்ட பெண்ணுக்கு கடைக்காரர் 4 பூரி மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது. கூடுதலாக 2 பூரி கேட்டு வாக்குவாதம் செய்த பெண் திடீரென அழுது கொண்டே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒரே வாரத்தில் 3வது முறையாக சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி பேருந்து சிக்கிக் கொண்ட சம்பவம் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாணத்தூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பேருந்தின் சக்கரம் சிக்கிக் கொண்டது. இதனால் JCB வாகனம் வரவழைக்கப்பட்டு பேருந்து மீட்கப்பட்டது. சென்னை யானைக்கவுனி பகுதியில் உள்ள உணவகத்தில் வாங்கிய குருமாவில் கிடந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்ட இளம்பெண் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உணவகத்தில் பரோட்டா மற்றும் குருமா வாங்கி சாப்பிட்ட மணலியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி அதில் கிடந்த வெட்டுக்கிளியை காய்கறி என நினைத்து கடித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வரட்டுப்பள்ளம் அணை திடீரென திறக்கப்பட்டதால் வனப்பகுதியில் உள்ள ஓடையினை கடக்க முடியாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வரட்டுப்பள்ளம் அணையில் உள்ள பழுதான சற்றரை சீரமைப்பதற்காக ஓடையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் காக்காயனூர் மலை கிராம மக்கள் அதனை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மலையாளி சாதியினருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்கியது எப்படி என விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழங்குடியின சாதி சான்று பெற தகுதியுள்ள மாவட்டங்களின் பட்டியலில் ஈரோடு மாவட்டம் இடம்பெறாத நிலையில் அந்த மாவட்டத்தில் உள்ள மலையாளி சாதியினருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த வானகரம் பகுதியில் மெத்தபேட்டமைன் போதைப் பொருளை வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். போரூர் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், ரஜித், ஜமுனாகுமார் ஆகியோரிடமிருந்து 13 கிராம் மெத்தபேட்டமைன் மற்றும் 150 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
வானத்தீவு அருகே கடல் சீற்றத்தில் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். திருப்புலானியை அடுத்த களிமண்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நாட்டுப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு படகு கடலில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அனுமதியின்றி ஆற்று மணல் அள்ளி வந்த டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி சென்ற ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தச்சூர் கூற்றோடு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த ஆரணி தாலுகா போலீசார் ஆற்று மணல் அள்ளி வந்த நம்பர் பிளேட் இல்லாத டிராக்டரை மடக்கி பிடித்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் குட்டிகளோடு வந்த யானை கூட்டம் பேருந்தை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி நோக்கி சென்ற அந்த அரசு பேருந்தை பார்த்ததும் பெண் யானை ஒன்று ஆக்ரோஷமாக தாக்க சென்றது. ஆனால் பேருந்தில் இருந்த பயணிகள் கூச்சலிட்டதால் அந்த சத்தத்தை கேட்டு யானை அமைதியாக கடந்து சென்றது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஆண் காட்டு யானை வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினரை விரட்ட தொடங்கியது. அந்த யானைக்கு கடந்த 1 மாதமாக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவையில் 8 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 62 வயது முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பேரூர் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் 8 வயது சிறுவனுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனரை நள்ளிரவில் மர்ம நபர் கிழித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளித்த தவேகாவினர் அதிமுகவினர் மீது சந்தேகம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த பகுதியில் சுவர் விளம்பரம் செய்ய இடம் பிடிப்பதில் தவேகா மற்றும் அதிமுகவினருக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே ஒரகடத்தில் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருந்த கணவரை கத்தியால் குத்தி கொன்றதாக வடமாநில பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஃபரிதா பேகம் முதல் கணவரை பிரிந்த நிலையில் இம்ரான் என்பவருடன் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் இம்ரானை காய்கறி நறுக்கும் கத்தியால் ஃபரிதா பேகம் குத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளனூர், ஜம்புக்குட்டப்பட்டி, கோணனூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் புரட்டாசி மாதத்தையொட்டி திருப்பதிக்கு குடும்பத்தோடு நடைபயணம் மேற்கொண்டதால் அந்த கிராமங்கள் மக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன. 1000க்கும் மேற்பட்டோர் ஏழுமலையானை தரிசிக்க குடும்பத்தோடு பாத யாத்திரை மேற்கொண்டனர். பெரம்பலூர் அருகே 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததாக போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் வீட்டிலேயே கிளினிக் வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்த்து வந்ததோடு மருந்து மாத்திரைகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார். கடலில் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேருக்கு வரும் 26ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கழிவுநீர் கால்வாய் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென் தண்டலத்தைச் சேர்ந்த கோதண்டத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சத்யாவிற்கும் இடையே கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை இருந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் கோதண்டம் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் குடம்போடு தேங்கியிருப்பதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். நகரில் வியாழக்கிழமை இரவு கனமழை பெய்த நிலையில் நகராட்சி பள்ளி வளாகத்தில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நுண் உரமாக்கும் மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்துறை சாலையில் உள்ள இடத்தில் தேங்கியுள்ள மழைநீரை மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் அங்கு நுண் உரமாக்கும் மையம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகளிடம் நெல் கொள்முதல் செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட கொள்முதல் நிலைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து புகார்களை உழவர் உதவி மையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் விவசாயிகள் தெரிவிக்கலாம் என்று அவர் அறிவித்துள்ளார்.
ஆசிய கண்டத்தின் முதல் பெண் லோகோ பைலட் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான இந்தியாவின் சுரேகா யாதவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். 1988ஆம் ஆண்டு இந்தியன் ரயில்வேயில் சேர்ந்த அவர் கடந்த 36 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் அதிவேக ரயில் என கூறப்படும் வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் பைலட் என்ற பெருமையும் இவரை சேரும். ராஜஸ்தான் மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90% மேல் மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேரை ஆசிரியர்கள் இணைந்து விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்றனர். தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றால் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறியிருந்த தலைமை ஆசிரியர் சொன்னதைப் போலவே மற்றொரு ஆசிரியரோடு இணைந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாணவர்களை விமானத்தில் டையூ டாமனுக்கு அழைத்து சென்றார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பன்னார்கட்டா தேசிய பூங்காவில் உள்ள 10 வயது ஆண் கரடிக்கு பின்னங்காலில் செயற்கை மூட்டு பொருத்தி கால்நடை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு பெல்லாரியில் வேட்டைக்காரர்கள் வைத்த பொறியில் கரடி சிக்கியதால் அதன் பின்னங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டு மூட்டு பாதிக்கப்பட்டிருந்தது. சத்தீஸ்கர் மாநில அரசு புவர்த்தி கிராமத்தை நக்சல்களால் பாதிக்கப்பட்ட சுக்மா மாவட்டத்தோடு இணைக்கும் பேருந்து சேவையை தொடக்கி வைத்துள்ளது. இதுகுறித்து அம்மாநில முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் கூறுகையில், முன்னதாக மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டியிருந்ததாகவும் இப்போது இந்த பேருந்து சேவைகள் மூலம் போக்குவரத்து மிகவும் எளிதாகிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் கடனை திருப்பித் தருவதாக அழைத்துச் சென்று மதுபோதையில் கிணற்றில் தள்ளிவிட்டு கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். தாடிப்பர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த ரம்பம் கங்காதர் என்பவர் தமக்கு கடன் கொடுத்த ஸ்ரீனு மற்றும் தோராடி சூரி பாபுவுக்கு மது வாங்கி கொடுத்து போதையில் கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். ரிலையன்ஸ் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானி பீகார் மாநிலம் கயாவில் தனது முன்னோர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார். முகேஷ் அம்பானியோடு அவரது மகன் ஆனந்த் அம்பானியும் உடன் சென்றிருந்தார். இரு நாட்டு வர்த்தக பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொலைபேசியில் விவாதித்தனர். பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தான் சீனாவுக்கு செல்ல உள்ளதாகவும் தென்கொரியாவில் நடைபெறும் APEC உச்சி மாநாட்டில் சீன அதிபரை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்புடனான தனது தொலைபேசி உரையாடலை சீன அதிபர் ஜி ஜின்பிங் பகிர்ந்திருக்கிறார். தொலைநோக்கு பார்வையை நனவாக்க இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை, அமைதியான சகவாழ்வு மற்றும் வெற்றி ஒத்துழைப்பை அடைய கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ஜி ஜின்பிங் கூறினார். நேட்டோவின் உறுப்பு நாடான எஸ்தோனியா அதன் வான்வெளியில் ரஷ்யாவின் 3 MiG-31 போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. நடப்பாண்டு ஏற்கனவே ரஷ்ய போர் விமானங்கள் எஸ்தோனிய வான்வெளியில் 4 முறை அத்துமீறி நுழைந்துள்ளதாக தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் ஷாக்னா, ரஷ்யாவின் அத்துமீறல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெட்கக்கேடானது என்றார். சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படையின் 2 விமானப்படை அணிகள் சார்பாக நடைபெற்ற வான் சாகசங்களை பொதுமக்கள் கண்டு வியந்தனர். ரெட் ஃபால்கன் ஏரோபாட்டிக் குழுவைச் சேர்ந்த மொத்தம் 8 JLH பயிற்சி ஜெட் விமானங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றன. அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள கிளாவியா எரிமலை இரவு பகலாக நெருப்பு குழம்புகளை கக்கும் டைம் லாப்ஸ் வீடியோ காட்சி காண்போரை பிரமிக்க வைத்திருக்கிறது. இந்த எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் அவ்வப்போது வெடித்து வருவதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அசாமின் பிரபல பாடகரான ஜூபின் கார்க் சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். நார்த் ஈஸ்ட் இந்தியா என்ற விழாவில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூருக்கு சென்றிருந்த நிலையில் ஸ்கூபா டைவிங்கின் போது தண்ணீரில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஜூபின் கார்க் உயிரிழந்தார். அசாமைச் சேர்ந்த பிரபல பாடகர் ஜூபின் கார்க் மறைவுக்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இசைத்துறைக்கு ஜூபின் கார்க் ஆற்றிய பணியால் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஜூபின் கார்க்கின் திறமை உண்மையில் நிகரற்றது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். விபத்தில் உயிரிழந்த அசாமைச் சேர்ந்த பிரபல பாடகர் ஜூபின் கார்க்குக்கு அவரது ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பார்பெட்டாவில் ஜூபின் கார்க் ரசிகர்கள் அவரது உருவப்படத்திற்கு முன் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினர்.
2026 ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதுக்கு ஹோம்பவுண்ட் என்ற ஹிந்தி திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கரண் ஜோகர் மற்றும் ஆதார் பூனவல்லா ஆகியோர் தயாரித்த இத்திரைப்படத்தில் இஷான் கச்சர், விஷால் ஜத்வா, ஜான்வி கபூர் ஆகியோர் நடித்துள்ளனர். படையாண்ட மாவீரா திரைப்படத்தில் சந்தன கடத்தல் வீரப்பனின் தனித்துவமான தோற்றத்தை பயன்படுத்த தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க VK புரொடக்ஷன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீரப்பனின் தனித்துவமான அடையாளங்களை தன்னிடம் அனுமதி பெறாமல் திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக கூறி அவரது மனைவி முத்துலட்சுமி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகன் குறித்து முக்கிய அப்டேட்டை இயக்குனர் வினோத் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் இது பற்றி பேசிய அவர், விஜய் சாரின் பக்கா ஃபேர்வெல் படமாக ஜனநாயகன் இருக்கும் எனவும் மாஸ், கமர்ஷியல், ஆக்ஷன் என இந்த மூன்றையும் எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார். கஷ்டப்படுபவர்களை தேடி தேடி சென்று உதவி செய்யும் KPY பாலாவுக்கு பின்னால் அந்நிய சக்தி இருப்பதாக பரவி வந்த விமர்சனங்களுக்கு அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். தன்னை சர்வதேச கைக்கூலி ரேஞ்சுக்கு பேசுவது ஏன் என வீடியோ வெளியிட்டு வேதனை தெரிவித்த அவர், தான் சம்பாதித்த பணத்தில்தான் உதவிகளை செய்து வருவதாகவும் தான் சர்வதேச கைக்கூலி அல்ல தினக்கூலி எனவும் தெரிவித்தார். டொவினோ தாமஸ் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் அப்டேட் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. வைரஸ், தள்ளுமாலா ஆகிய படங்களுக்கு கதை எழுதிய முஷின் பராரியுடன் இணைந்து புதிய படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் கதாநாயகியாக நசரியா ஒப்பந்தமாகியுள்ள நிலையில் மற்ற நடிகர்களின் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆசிய கோப்பை தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் ஓமனை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டை இழந்து 188 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களம் கண்ட ஓமன் அணி 20 ஓவரில் 4 விக்கெட்டை இழந்து 167 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. 250வது T20 போட்டியில் விளையாடிய இரண்டாவது அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. இந்த பட்டியலில் 275 T20 போட்டிகள் விளையாடி பாகிஸ்தான் அணி முதல் இடத்திலும், 235 போட்டிகள் விளையாடி நியூசிலாந்து அணி 3வது இடத்திலும் உள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இரவு நடந்த லீக் ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் மோதின. ஆட்டத்தின் தொடக்கத்தில் இருந்தே ஆதிக்கம் செலுத்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி இறுதியில் 43க்கு 29 என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. உலக தடகள சாம்பியன்ஷிப் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தொடர்ச்சியாக 4 முறை தங்கம் வென்ற உசேன் போல்ட்டின் சாதனையை அமெரிக்காவின் நோவா லைல்ஸ் சமன் செய்தார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நோவா லைல்ஸ் 19.52 நொடிகளில் இலக்கை எட்டினார். 2009, 2011, 2013, 2015 ஆண்டுகளில் உசேன் போல்ட்டும், 2019, 2022, 2023, 2025 ஆண்டுகளில் நோவா லைல்ஸும் உலக தடகள சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிச் சுற்று ஆட்டத்தில் தென்கொரியாவின் சே யங்கை எதிர்த்து சிந்து விளையாடினார். ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்திய சே யங் 21க்கு 14, 21க்கு 13 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். சவுத் இந்தியா செஃப்ஸ் அசோசியேஷன் சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்தியாவின் முதல் SICA கலினரி ஒலிம்பியாட் 2025 மற்றும் கண்காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று 3 அடுக்கு திருமண கேக், வெண்ணெய் மார்கரின் சிற்பம், நறுமண பொருட்கள் மற்றும் அசல் பாரம்பரிய இந்திய உணவு வகைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முத்துக்கருப்பன் கோவிலில் புறவீடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் சிலைகளை ஏந்தி வண்ண குடைகள், தீவட்டி பரிவாரங்களோடு ஊர்வலமாக சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் உள்ள ஆனந்தவல்லி அம்பாள் சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் பிரதோஷம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோவிலான பந்தல் மண்டபத்தில் அமைந்துள்ள அம்பாளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுத்தித்த நங்கை அம்மன் சுவாமி புறப்பாடு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழக கேரள போலீசார் அணிவகுப்பு மரியாதையோடு நடைபெற்ற சுவாமி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு மலர் தூவி அனுப்பி வைத்தனர். சென்னை எண்ணூரில் மீனவர்கள் படகுகளில் திருப்பதி குடையுடன் பெருமாள் சுவாமி கடலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டு தீபாராதனை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெட்டுக்குப்பம் பெருமாள் கோவிலில் இருந்து தாழங்குப்பம் முகத்துவாரம் வழியாக கடற்கரை பகுதிக்கு வந்த பெருமாளை பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு வரவேற்றனர். பண்டிகை கால விற்பனையை ஒட்டி சாம்சங் இந்தியா நிறுவனம் தனது கேலக்ஸி ஸ்மார்ட் போன் மாடல்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்திருக்கிறது. கேலக்ஸி S24 FE மாடலின் விலை 60,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக குறைந்துள்ளது. கேலக்ஸி A35 5G ஸ்மார்ட் போன் 31,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது.